ஸ்ரீ குருப்யோ நமஹ. வேதகோஷம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா வேதகோஷம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணினேன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். நரக சதுர்தசி ஸ்நானம் தீபம் ஏற்றுறது இந்த விஷயத்தில் தர்மசாஸ்திர விஷயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதை நான் சுருக்க உங்களுக்கு சொல்லுறேன். நரக சதுர்தசி அன்னைக்கு காலம்பர சூரியோதயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி எழுந்துண்டு நல்லெண்ணெயை தேய்ச்சிண்டு ஸ்நானம் அவசியமாக பண்ணணும். இந்த ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு விதி இருக்குது. ஏன் பண்ணணும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் நிறைய வாக்கியங்கள் இருக்குது. திலதைலேன கர்த்தவியம் ஸ்நானம் நரக பீருணா. நரகம் அடைய வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு மனசில் இருந்தது அப்படின்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவசியம். நரக சதுர்தசி அன்னைக்கு யார் யார் நரக சதுர்தசி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாளோ அவள் நரகத்தை பார்க்க மாட்டா. திலை லக்ஷ்மி ஜலே கங்கா தீபாவல்யாம் சதுர்தசி. தீபாவளி சதுர்தசி அன்னைக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடி நல்லெண்ணெயில் லக்ஷ்மி வந்து இருக்கா, வாசம் பண்ணிட்டு இருக்கா. ஜலத்தில் கங்கா இருக்கா. எல்லா ஜலமும் கங்கா ஜலமாக மாறுறது. கங்கா ஜலத்தில் ஸ்நானம் பண்ண புண்ணியம் தீபாவளி சதுர்தசி அன்னைக்கு கிடைக்கிறது. அதனால பிராத்தஸ்நானம் துயக்குர்யாது யமலோகம்னு பஷ்யதி. யார் பிராத்தஸ்நானம் வந்து இது மாதிரி இந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சு விடுறாளோ அவள் யமலோகத்தை பார்க்க மாட்டா இப்படின்னு. இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சாஸ்திரமும் சம்பிரதாயப்படி எப்படி செய்யறது அப்படின்னா, பழைய காலத்திலலாம் நரக சதுர்தசி வந்தாச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே புது பாத்திரம் ஒன்று வாங்கி வெந்நீர் சுட வைக்கிறதுக்காக ஒரு புது பாத்திரம் வாங்கணும். அந்த புது பாத்திரத்தில் வெளியில் சுண்ணாம்பு தடவி அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அந்த பாத்திரத்தில் வெந்நீரை சுட வைக்கிறதுக்கு அடுப்பில் வைக்கணும். எண்ணெய் தேய்ச்சிக்கிறவா எல்லாருமே ஒரு இடத்துல வந்து கிழக்க பார்த்து உட்காரணும். கொஞ்சம் நல்லெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் 2 மிளகு, ஒரு சிட்டிகை அரிசி, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, இந்த 3 விஷயத்தையும் போட்டு சுட வைக்கணும். வீட்டில் யார் மூத்தவா இருக்காளோ, பாட்டியோ இல்லாட்டா வயசானவாளோ, அவள் இந்த எண்ணெயை எடுத்து கொண்டு வந்து குழந்தைகளுக்கும் பெரியவாளுக்கும் காலில் ஒரு நலங்கு மாதிரி ஒன்று இட்டு, நெத்தியில் சந்தனம் குங்குமம் எல்லாருக்கும் இட்டு, வலது தொடை ரைட் தையில் 7 பொட்டு வச்சு ஒரு மந்திரத்தை சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் 7 பொட்டு வைக்கணும். இந்த நல்லெண்ணெயால் என்ன பொட்டு வைக்கணும்? வட்டி வைக்கும்போது என்ன பண்ணணும்? அஸ்வத்தாமா பலிவியாசோ ஹனுமாம்ச்ச விபீஷணா கிருபப் பரசுராமஸ்ச சப்தைதே சிரஞ்சீவனஹா. இந்த 7 பொட்டுகளும் ஒவ்வொரு சிரஞ்சீவிக்கு பிரதீகம். சிரஞ்சீவினா இதுவரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிற 7 ஜனங்கள் யார்? அஸ்வத்தாமா, பலி, வியாசா, ஹனுமார், விபீஷணர், கிருபாச்சாரியர், பரசுராமா. இந்த 7 பேரும் சிரஞ்சீவி. இந்த 7 பேரும் சிரஞ்சீவிக்காக நான் இந்த உன்னுடைய தொடையில் இது மாதிரி 7 பொட்டு வைக்கிறேன்னு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இந்த 7 பொட்டு வைக்கணும். 7 பொட்டு எல்லாம் வச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் சேர்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பிரார்த்தனை இந்த 7 சிரஞ்சீவி கிட்ட இவாளோட ஆயுசுக்கும் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த யார் எண்ணெய் தேய்ச்சி விடுறாளோ இவா பண்ணணும். என்ன சொல்லணும்? சப்தைதான் ஸ்மரேன் நித்யம் மார்க்கண்டேயா அதாஷ்டமம் ஜீவேத் வருஷசதம் சோபி சர்வ வியாதி விவர்ஜிதா. இந்த 7 பேர் சிரஞ்சீவைய மனசில் இந்த சமயத்தில் யார் வச்சுக்கிறாளோ, மார்க்கண்டேயர் 8வது சிரஞ்சீவியா யார் அவரை நினைக்கிறாளோ, இவா எல்லாரும் அவளோட ஆசீர்வாதத்தில் வருஷசதம் 100 வருஷம் பூர்ண ஆயுஸோட வாழ்ந்து சர்வ வியாதி விவர்ஜி, ஒரு வியாதியும் வராத இருக்கணும் இப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு அகல் வழக்கோ இல்லாட்டா வேற ஒரு வழக்கு ஏற்றி எல்லாருக்கும் ஒரு வழக்கால ஒரு ஆரத்தியை காமிச்சு அந்த ஆரத்தியை காமிச்சு எடுத்து எல்லாருக்கும் வழக்க காமிச்சு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எடுத்து எல்லாருக்கும் தலையிலையும் உடம்புலையும் தேய்ச்சி விடணும். இப்போ தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தராக இந்த சுடுறதுக்கு வெந்நீர் வச்சுருக்கோமே இந்த வெந்நீரை ஸ்நானம் பண்ணுறதுக்கு போவா. வெந்நீரை எடுத்துட்டு ஸ்நானம் பண்ண போகும்போது கையில் வந்து நாயுருவியோட
அந்த செடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செடி நாயுருவி செடி கையில் வச்சுக்கணும். ஏன்னா தர்மசாஸ்திரத்தில் அதுக்கு பெரிய மகத்துவம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அபாமார்க அதோதும்பி பிரபுன்னாட்ட அதாஃப் பரம் பிராமயேத் ஸ்நான மத்தியே தூ நரகஸ்ய க்ஷயாயவை. நரகம் பார்க்காத இருக்கணும் அப்படின்னா இந்த அபமார்க்க பத்திரத்தை ஸ்நானத்துக்கு நடுவில் இந்த நாயுருவி இந்த கையில் வச்சுட்டுருக்கோமே இந்த செடி, இதை 3 தடவை தலையில் சுற்றணும். சுற்றினா நம்ம நரகத்தை பார்க்க மாட்டோம் இப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கு. நாயுருவி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? தும்பி சொரக்காய் இலை வச்சுட்டு பண்ணலாம். பிரபுன்னாட்டகா அப்படின்னு இந்த சக்கரமர்த்தம் அப்படின்னு ஒரு தாகரைன்னு தமிழில் அதுக்கு சொல்லுவோம். இந்த இலை கிடச்சாலும் இதாலையும் பண்ணலாம். ஆனால் நாயுருவி ரொம்ப சிரேஷ்டம். இதை நம்ம ஸ்நானம் பண்ணுறதுக்கு நடுவில் 3 தடவை பிரதட்சிணமாக தலையில் சுற்றி ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா நமக்கு நரகம் பார்க்க மாட்டோம் இப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த மந்திரம் என்ன? சீதாலோஷ்ட சமாயுக்த சகண்டக தளான்வித ஹர பாபம் அபாமார்க்கம் பிராமியமான புனః புனக. ஹே நாயுருவியே, அபாமார்க்கமே, நான் 3 தடவை நான் உன்னை கையில் வச்சுட்டு நான் சுற்றுறேன். அதை திருப்பி திருப்பி சுற்றுறதுனால நரக பயம் ப்ளஸ் நரக்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு இது பர்மனண்ட்டாக எனக்கு இல்லாத இருக்கணும் இப்படின்னு இந்த மந்திரத்தில் அந்த அபமார்க்கத்தை சொல்லி நம்ம ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்நானம் முடித்ததுக்கப்புறம் வெளியில் நம்ம சந்தியாவந்தன நித்தியகர்மானுஷ்டானம் முடித்து அதுக்கப்புறம் யமதர்ப்பணம் அவசியமாக பண்ணணும். இந்த யமதர்ப்பணம் எப்படி பண்ணுறதுங்கிறது தனியாக வீடியோவில் இதில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் அவசியமாக பாருங்கோ. இது தவிர அன்னைக்கு சாயங்காலமாக அமாவாசையும் சரி நரக சதுர்தசியாக இருந்தால் சந்தியா காலமும் சரி ஒரு வழக்கு நிறைய ஏற்றி வைக்கிற விதானத்தை அழகாக சொல்லியிருக்கா. அமாவஸ்யாம் சதுர்தசையோகோ பிரதோஷே தீபதானதா யமமார்க அந்தகாரேபியோ முச்சதே கார்த்திகே நரஹா. யார் சதுர்தசி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் நிறைய வழக்க வீட்டுக்கு வெளியில் ஏற்றி வைக்கிறாளோ நல்லெண்ணெயை விட்டு, யம மார்க்கத்தில் இருக்கிற அந்தகாரம், தர்மராஜாவோட இடத்துல நிறைய அந்தகாரமாக இருக்குது. இங்கே ஏற்றுற வழக்குனால நம்ம பித்திருக்களுக்கு அங்கே வழி தெரியறதுக்கு நிறைய பிரகாசம் வரும். இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, தத்ர சதுர்வர்த்தி யுக்த தீபதானம் காரியம் நரகோதேஷேன. 4 திரி போட்ட வழக்கு, அகல் வழக்கு. ஸோ பெருசாக கொஞ்சம் அகல் வழக்கோட சைஸு பெருசாகவே வாங்கி அதுக்கு 4 திரி 4 பக்கமும் போட்டு நல்லெண்ணெயை விட்டு எவ்வளோவுக்கு எவ்வளோ 4 திரி போட்ட வழக்கு ஏற்றி வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுக்கு நிறைய புண்ணியம் இருக்குது. இந்த வழக்கு ஏற்றுற சமயத்தில் ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கு. தத்தோ தீபஸ் சதுர்தஷ்யாம் நரக பிரீத்தையே மயா சதுர்வக்தி சமாயுக்த சர்வ பாப பனுத்தையே. 4 திரி போட்ட இந்த வழக்குனால என்னுடைய பாப்பங்கள்லாம் போகணும், என்னுடைய பாப்பங்கள் அழிஞ்சு போயிடுத்துன்னா நான் நரகத்தை பார்க்க வேண்டாம். அதனால இந்த சதுர்தசி அன்னைக்கு இந்த தீபங்கள்லாம் நான் தரேன். இந்த நாள் அன்னைக்கு மாஷபத்திரஸ்ய சாக்கேன, மாஷபத்திரம் அப்படின்னா உளுத்த இலையால் பண்ண பொரியல் அன்னைக்கு அவசியமாக கலந்துக்கணும். இது இப்போ எங்கே கிடைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது இந்த காலத்தில். ஆனால் உளுத்த இலை பொரியலை பண்ணி சாப்பாடோட அவசியமாக கலந்துட்டு அன்றைக்கி சாப்பிட்டா சர்வ பாபைகி பிரமுச்சியத்தை, எல்லா பாபமும் அன்றைக்கி நாசமாகும் இப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. இது தவிர தீப விரக்ஷாஞ்ச தாத்தவ்யா சக்தியா தேவகிரகேஷு. கோவிலில் அலங்கார தீபம் அப்படின்னு நீங்கள் நிறைய பார்த்துருப்பேன். தட்டு தட்டாக நிறைய விளக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி அப்படியே ஒரு பருப்பு தேங்காய் மாதிரி பார்க்க இருக்கும். கீழே பெருசாக இருக்கும், மேலே சின்னதாக இருக்கும். நிறைய திரி போட்டு நிறைய எண்ணெய் போட்டு சுவாமிக்கு காமிப்பான். ஸோ இது மாதிரி இதுக்கு தீப விரக்ஷம்னு பேர். இந்த மாதிரி வழக்க பித்தளையிலையோ வேறு ஏதான மெட்டீரியல் ஆனதை வாங்கி நம்ம தேவாலயத்துக்கு அன்றைக்கி ஏற்றி தானமாக கொடுத்தோம்னா ரொம்ப பெரிய விஷயம், நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் இப்படின்னு தீபாவளி சதுர்தசி அன்னைக்கு காலம்பரை எண்ணெய் தேய்க்கிறதுலேருந்து நாயுருவி இலையை வச்சு எப்படி பாப்பத்தை அழிக்கலாம், அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 திரி போட்ட விளக்கை ஏற்றி மந்திரங்கள்லாம் சொல்லி எப்படி இந்த தீபாவளி சதுர்தசி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கும் இதே கர்மாவை விளக்கேற்றுற கர்மாவை நிறைய ஏற்றி வைக்கணும். இதில்
விளக்கு ஏற்றி வெளியில் வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நீராஜனம் பண்ணணும், சுவாமிக்கு நீராஜனம் பண்ணணும். அப்படின்னா எல்லா என்னென்ன அகல் விளக்கு ஏற்றி வைக்க போகிறோமோ அதெல்லாம் முதல்ல சுவாமிக்கு முன்னாடி ஏற்றி வச்சு சுவாமிக்கு காமிச்சு வீட்டில் இருக்கிற பெரியவா குழந்தைகள் இவாளுக்கு எல்லாருக்கும் அந்த ஹாரத்தியை எடுத்து அதுக்கப்புறம் இந்த விளக்கெல்லாம் கொண்டு போய் வெளியில் வைக்கணும். இதுதான் சாஸ்திர வாக்கு. ஸோ அதனால் இந்த அனுஷ்டானங்கள்லாம் நீங்களும் தெரிஞ்சுண்டு அனுஷ்டித்து எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த தர்மசாஸ்திர அனுஷ்டானங்களும் எல்லாரும் செஞ்சதுனால அதனாலேயும் உங்களுக்கு புண்ணியம் அவசியமாக வந்து சேரும். பாக்கி அனுஷ்டானங்கள் இந்த 5-6 நாள் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் தனித்தனி ரெக்கார்டிங்கில் போட்டிருக்கேன். மந்திரங்களும் அதில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். நமோ நமஹ.